தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆவணி மாதம் இந்த 4 ராசிக்காரர்கள், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதம், வளர்ச்சியான மாதம். தடைப்பட்ட விஷயங்கள் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் நடக்கப் போகிறது. கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க, கெட்டவர்கள் விலகுவாங்க, கெடுக்கக்கூடியவர்கள் விலகுவாங்க, பொறாமைக்காரர்கள் விலகுவாங்க. முக்கியமாக செய்வனை கோளாறுகளில் நீங்கள் சிக்கியிருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. முக்கியமாக கண் திருஷ்டி, செய்வனை கோளாறு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் பணம் அப்படிங்கிற ஒன்றுக்காகவும் தன்னுடைய ஸ்தானம், பதவி, இந்த பதவியை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் எதிராளிகள் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராகிடுறாங்க. இந்த மந்திரம் மாந்திரிகத்திலலாம் நிறைய பேர் ஈடுபடுறாங்க இப்போது. ஏன்னா அவங்களுக்கு பணம் வேணும், பதவி வேணும், இதை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இதில் நிறைய பேர் அறியாதவர்கள் சிக்கிக்கிறீங்க. எவனோ ஒருத்தன் மந்திரம் பண்ணிடுறான், மாந்திரிகம் பண்ணிடுறான். இதனால என்ன ஆகுதுன்னா, நல்லா இருக்கிற குடும்பம் நமக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இந்த மந்திரம் மாந்திரிகம் பண்ணுறது உண்மையா அப்படின்னா, ஒரு மனசை கண்ட்ரோல் பண்ணுறது முடியுமா முடியாதா சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த நான் சொல்கிற ஒரு பயிற்சி, இது ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க, இப்போ கணவன் மனைவி, மனைவி கணவன், இல்லை குழந்தைங்க, நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்க, ஏசி போட்டிருக்கீங்க, ரூமில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க, வீட்டு அம்மா வராங்க, இல்லை உங்கள் பிள்ளைங்க வராங்க, ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள அந்த நேரம் ஏதாவது டைவெர்ட் பண்ணுறதுக்காக எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வா, இல்லை ஒரு துணி எடுத்துன்னு வா, ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. அவங்க போய் அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க, போய் அதை எடுத்துன்னு வராங்க. வரும்பொழுது, வா 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 பாரு, உனக்கு நெத்திலாம் வேர்வை இருக்குப்பா, இதுக்காக தான் உனக்கு இப்போ தான் ஏசி போட்டேன், உனக்காக போட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிங்காக பேசும்போது அப்படியான்னு ஒன்று ஆசையாக கேட்பாங்க. ஓ இப்போ தான் போட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரூமுக்கு வந்திருப்பாங்க, அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, அந்த ஏசி ஓடி இருக்கும், ஃபேன் ஓடி இருக்கும். ஆனால் இவங்க ஒரு அலுப்போடு, இல்லைன்னா அவங்க உடம்புல கொஞ்சம் சுகம் இல்லாமல் ஒரு வேர்வையோடு அந்த இடத்துக்கு மீண்டு வரும்பொழுது நம்ம சொல்கிற அந்த வேர்டு இப்போ தான் அவங்களுக்காக செஞ்ச மாதிரி நம்ம சொல்கிற வேர்டு, அதை உண்மையாக அவங்க மனசு நினைக்கும். இப்போது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு மனசை ஏமாற்ற முடியும், மாற்ற முடியும். அப்படின்னும் போது இந்த மந்திரம் மாந்திரிகம்லாம் பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? எஸ், ட்ரூ. அது சில பேருக்கு வேலை செய்யும், சில பேருக்கு வேலை செய்யாது. எப்போ வேலை செய்யும், எப்போ வேலை செய்யாதுன்னா, நமக்கு கால நேரங்கள் நல்லா இருக்கும் போது வேலை செய்யாது. கால நேரங்கள் சரியில்லாத போது, கிரகங்களுடைய தன்மை பவர் குறைஞ்சிருக்கும் போது வேலை செய்யும். தான் சொல்லுவாங்க, யானை உடம்பு செலுத்துதுன்னா எறும்பும் காதில் ஏறி போகும்வாங்க. பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பெரிய யானைக்கு எறும்பு காதுகளை போனால் பிரச்சனை. அப்போ அது மாதிரி தான் சின்ன ஒரு பிரச்சனை பெருசாக பூதாகரமாக வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மந்திரம் மாந்திரிகங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் ஈடுபடுறாங்க. அப்படி இந்த மந்திரம் மாந்திரிகத்தில் சிக்கி இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா, அந்த 4 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப இந்த மந்திர மாந்திரிகத்திலேருந்து விடுபட்டுடுவீங்க. உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும், பிரிஞ்சவர்கள் ஒன்று சேருவீங்க. உங்கள் குடும்பத்தில் துஷ்டமான விஷயங்கள், துக்கமான விஷயங்கள், வருத்தமான விஷயங்கள்லாம் விலகிடும். இது என் குடும்பமாடாது, எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுறதுக்குலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. பரவாயில்லையே, அழுதுகிட்டு இருந்த குடும்பம் சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்களே சந்தோஷம் அடைகிறதுக்கு அற்புதமான நேரம். இதை அனுபவிக்கணும். இது அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு இந்த அனுபவங்கிறது என்னென்னா பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதை நம்ம அனுபவிக்கிறது தான் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சிக்க, நான் சொல்கிறத விட செயல்பாடுகளில் நீங்கள் அதை பார்க்கும்போது தெரியும், ஓ கரெக்டாக தான்ப்பா அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. அப்படி எந்த ராசி, 4 ராசி
அப்படின்னா இந்த 4 ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதம். சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரு மாதம். மேஷத்திலே சூரியன் உச்சம் பெற்றவர். மேஷத்திலே சூரியன் உச்சம் பெற்றவர். அவர் ஆட்சி பெறுகிறார் இந்த மாதத்தில். அவர்கள் மேஷத்திற்கு 5வது வீடு. மேஷத்திற்கு 5வது வீடு சூரியனுடைய வீடு. இந்த காலகட்டத்தில் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். மேஷராசிக்காரர்கள் உடம்பில் இந்த கொப்பளங்கள், அலர்ஜி சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருங்க. சூடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கு. வீண் அலைச்சல்களை குறைச்சிக்கிங்க. பொல்யூஷன் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்க. அதே மாதிரி யாரையும் பகைச்சிக்காதீங்க. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ பெரும் பகைகள் விலகிறதுக்கு மந்திரம் மாந்திரிகங்களை எடுப்பதற்கான நேரம் இது. இந்த நேரத்தில் போய் சண்டை போடக்கூடாது. சண்டை போடுறதுனால இன்னும் கோபம் வரும், வெறுப்பு வரும். உச்சம் பெற்றவன் ஆட்சி பெறும் பொழுது நமக்கு நியாயம் எல்லாத்துலேயும் தோணும். இந்த உலகத்தில் நியாயம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நியாயம் நம்ம எதிர்பார்க்குற இடத்துலலாம் டக்கு டக்குன்னு கிடைக்காது. சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே போனால் தான் நியாயத்தை புரிஞ்சிக்கவே முடியும். அதனால் இன்றைக்கி நமக்கு நினைக்கிறது நடக்கலை ஒருத்தவன் தான் காரணம்னா அவனை திட்டக்கூடாது. அவனை தட்டி கொடுத்து அவன்கிட்ட இந்த காரியத்தை எப்படி வாங்கணும்னு மேஷம் இப்போ முடிவு பண்ணணும். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல இந்த சூரியன் உள்ளே போகும்போது உடல் ரீதியாக எதிர்ப்பு சக்திகள், ஆன்டிபயோட்டிக் நமக்கு குறையும். அதனால் கோபம் அதிகரிக்கும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவ வழிபாடு இந்த ஆவணி மாதம் முழுமையாக பண்ணுங்கள். பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. நிறைய பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. பகைச்சிக்கிட்ட உறவுகளை மீண்டும் சேர்த்து பாருங்கள். உறவுகளை விருந்துக்கு கூப்பிடுங்க. குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணுங்க. ஆமாம், இதெல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க கட்டுகள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும். இது ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு அனுகூலமாக கொடுக்கும். நல்லது என்னங்க? இப்போ நீங்கள் உடம்பை பற்றி சொன்னீங்க, சண்டையை பற்றி சொன்னீங்க. நல்லது என்னங்க அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை, ஆவணி மாதத்தை பொறுத்தவரை, இந்த ஆடி மாதத்தில் நமக்கு சில சரிவுகள் ஏற்பட்டிருக்கும். மேஷத்திற்கு வருமான சரிவுகள், குடும்பத்தில் நமக்கு ஒரு தரம் குறைஞ்சிருக்கிறத உணர்வீங்க. கொஞ்சம் குடும்பத்தை விட்டு சில பேர் வெளியிலே இருந்திருப்பீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளதாங்க இருந்தாங்க, ஆனால் பேசவே இல்லைங்கன்னு இருப்பீங்க. ஆடி மாதம். இப்போ ஆவணி மாதத்தில் இந்த இடத்துலேருந்து மாறுதல் ஏற்படும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க. நம்ம மேலே யாராவது ஒருத்தவங்க அனுசரணப்படுவாங்க, அக்கறைப்படுவாங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாக அக்கறை கிடைக்கும். நல்லதில் சொல்கிறேன். ஆக மேஷம் நல்ல விஷயங்கள் செயல்பாடு பண்ணும். சிவ வழிபாடு பண்ணுங்க. அடுத்த ராசி விருச்சகம். இந்த விருச்சக ராசிக்கு மிக அற்புதமாக இருக்கு. இந்த விருச்சக ராசியோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து கணக்கு போடும் பொழுது 10வது வீட்டுக்கு வருகிறார். 10th பிளேஸ் விருச்சகத்திலேருந்து கணக்கு போடும்போது 10வது வீட்டுக்கு வருகிறார். இந்த 10வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது காரியத்தில் வெற்றி. கண்ணும் கருத்துமாக இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைச்ச காரியங்களில் வெற்றி. சேவிங்ஸ் பலப்படும். சுகம் கிடைக்கும். மனசுகம், ஃபிசிக்கலி மென்டலி நீங்கள் சந்தோஷமாக ஆகிடுவீங்க. உங்கள் உடம்புல இருந்த பிரச்சனைகள்லாம் காலி, எல்லாம் திருப்தி ஆகிடுவீங்க. உடல் சந்தோஷம், மன சந்தோஷம் ஏற்படும். பிடிச்சவங்களை சந்திக்கிறது, காரியங்களில் வெற்றி, மகிழ்ச்சிக்குரிய அற்புதமான மாதம். பேர் புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய மாதம். சில உறவுகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்ப்பான்னு நல்லா புரிஞ்சுக்கிற நேரம். ஒரு பெஸ்ட்டு டைம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு முருகனை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் முழுமையாக. 3வது ராசி சிம்ம ராசி. சிம்மத்திற்கு ஃபஸ்ட் கிளாஸ் டைம். அற்புதமான நேரம். புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ராசிநாதன் ராசியிலே வந்து உட்கார்றான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. நல்ல வாய்ப்புகள், நல்ல யோகங்கள், நல்ல முன்னேற்றங்கள், அரசாங்க காரியங்கள் செயல்படுவது, பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகள் ஏற்படுவது நல்லது. ஆனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். உடல் நலங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமாக இந்த நரம்பு சம்பந்தமாக, ரத்தம் சம்பந்தமாக
இந்த விஷயங்கள் யாராவது சிக்கியிருக்கீங்கன்னா நீங்களாம் கொஞ்சம் கண்டிப்பாக டேப்லெட் எடுத்துக்கிறவங்க அவசியம் சிம்மராசிக்காரவங்க எடுத்துங்க. பிபி ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிபி ஏறுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதனால் பிளான் போட்டுங்க. சும்மா வேஸ்ட்டாக அலையாமல், வேஸ்ட்டாக ஒருத்தவங்களை சந்திக்காமல், பொருள் படம்படி. பொருள்னா என்ன? எதுக்கும் ஒரு பொருள் இருக்கணும். பொருள் இல்லாமல் சந்திப்பது, பொருள் இல்லாமல் நேரத்தை வீணாக்குறது வேஸ்ட்டு. இந்த மாதத்தில் அதை மட்டும் கடைப்பிடிங்க. சிம்மராசிக்காரர்கள் சிவ வழிபாடு சிறப்பை உண்டாக்கும், வெற்றியை உண்டாக்கும். 4வது ராசி மீன ராசி. இந்த ராசிநாதன் மீனத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, மீனத்திற்கு 6வது வீட்டிற்கு வருகிறார் இந்த சூரிய பகவான். 6th பிளேஸ் மீனத்திற்கு. இந்த 6th பிளேஸுக்கு வர்றதுனால அதிக நன்மைகள் கிடைக்கும். பொருட்கள் சேரும். ஏதாவது எக்கனாமிக்கலாக நீங்கள் ஏதாவது பொருளை கண்டிப்பாக வாங்குவீங்க. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி லாபம் ஏற்படும். எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டில் கண்டிப்பாக உங்களுடைய கிச்சனில் ஏதாவது ஒரு பொருள் வந்து சேரும். பெட்ரூமில் ஒரு பொருள் சேரும், ஹாலில் ஒரு பொருள் சேரும். கண்டிப்பாக அதுவும் மாணவ செல்வங்கள் ஏதாவது ஒரு வெளியூர் பயணங்கள், வெளியூர் உங்களுக்கு பிடிச்ச வளையல், வாட்சி ஏதாவது ஒன்று வாங்கணும். கண்டிப்பாக ஒரு வாங்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அற்புதமான நேரம் மீனராசிக்கு. இந்த 4 ராசிகள் மேஷம், விருச்சகம், சிம்மம், மீனம் அற்புதமான காலகட்டம். அதில் மீனத்திற்கு பொருள் வாங்கக்கூடிய நேரம். முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. அதுவும் அறுபடையில் இருக்கக்கூடிய முருகன் புறவாச்சேரின்னு சொல்லுவாங்க. பொருள் வைத்த சேரின்னு அதுக்கு பேர். சிக்கலுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே ஒரு முருகனுடைய ஆலயம் இருக்குது. இந்த முருகன் ஆலயத்துக்கு, புறவாச்சேரி முருகன் கோயிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. ஆவணியில் ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு உண்டாகும். இந்த முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். முருகனை வழிபாடு பண்ணது, ஆறுமுகனை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு மீனத்திற்கு. நல்ல அற்புதமான மாதம். இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான மாதம். நல்லது நடக்கும். ஆவணி மாதம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். முக்கியமாக இந்த 4 ராசிக்காரர்களும் மந்திரம், மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் விலகப் போகுது. அதனால் உங்கள் குடும்பத்தில் யாராவது உங்களுக்கு ரொம்ப துஷ்டமாக உங்களுக்கு இது வரைக்கும் கவலை கொடுத்துருந்தாங்க, கஷ்டம் கொடுத்துருந்தாங்க, வருத்தப்படுத்திருந்தாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல சார்னா அதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. மஞ்சப்பிள்ளையார் பிடிச்சி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அந்த எந்த காரியத்தை தூங்கினாலும் மஞ்சப்பிள்ளையாரை பிடிச்சிட்டு வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் மங்களகரமாக எல்லா காரியமும் நடக்கும், நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.